Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தாவூத் இப்ராஹிம் இருக்காரா இல்லையா, ஏன் ஒரு தேடப்படும் குற்றவாளியா இந்தியாவில் அவர் அறிவிக்கப்பட்டிருக்காரு, குறிப்பாக தாவூத் இப்ராஹிம் என்ன பண்ணாரு ரஹீம் பாய்? தாவூத் இப்ராஹிமுடைய ஆரம்ப காலத்திலிருந்து நம்ம பேசணும்னு சொன்னாங்க. போலீஸ்காரனுக்கு இளைய மகனா பிறக்கிறாரு. தாவூத்துடைய நடவடிக்கை எல்லாமே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அண்ணனை போட்டதுக்கு பழி வாங்கணுன்றதுக்காக இவர் என்ன பண்றாரு, ஒரு குரூப்பை உருவாக்கிட்டு இவரே ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்றாரு, ஒரு கேங்ஸ்டர் குரூப். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா போட்டு அதே மாதிரி அந்த பதான் அந்த மெயின் கை அவரை போட்டுறாங்க. அப்போ துபாய்க்கு போயிட்டு அங்கே இருந்துக்கிட்டே என்ன பண்ணுறாரு, நிறைய சம்பவங்களை செய்கிறாப்புல. அதுக்கப்புறம் மறுபடியும் மும்பைக்கு வரும்போது என்ன இருந்துச்சுன்னா இவர் டான் டி குரூப், யாருன்னு சொன்னால் டி குரூப் ஆகிடுது. ஒரு கொலை பண்ணிட்டு துபாய் போகிறாரு, துபாய் போயிட்டு இந்தியா வரும்போது ஒரு பெரிய டானா தான் வராரா? டானா தான் வராப்புல. பவுடர், இந்த போதை வஸ்து இருக்கு பார்த்தீங்களா, இதை சர்வசாதாரணமாக அவர் கடத்துறாங்க. சாதாரணமாக ஏதோ 1 கிலோ 2 கிலோ, இப்போ இந்த ஜாஃபர் சாதிக்கெல்லாம் கடத்தணும் 50 கிலோ 100 கிலோ இல்லைங்க, டன் கணக்கில். டன் கணக்கிலையா? டன் கணக்கில் கடத்த. டன் கணக்கில் எப்படி கடத்த முடியும்? அதான் இப்போ கப்பல் வழியா. திரைத்துறையில் அவருடைய ஆதிக்கம் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க, உண்மையா? அது எல்லாருமே தாவூத் இப்ராஹிம் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க, அவர் சொன்னாதான் திரைப்படமே ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு நிலையெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அதெல்லாம் 100 விழுக்காடுங்க. திரைப்படத்துக்கு ஃபைனான்சியரே டி குரூப் தான், இன்ன வரையும் டி குரூப் தான். உலகம் முழுக்க அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. நீங்க புள்ளி விவரத்தோட பார்த்தீங்கன்னு சொன்னா உலக பணக்காரர்களை நம்பர் 1 லிஸ்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு நபராக தான் தாவூத் இப்ராஹிம் இருக்காப்புல. அதெல்லாம் ஸ்மக்லிங் பண்ண பணம் தானா? எல்லாமே அப்படிதான். அவர் நேர்மையா உண்மையா நீங்க ஆஜி மஸ்தானியோ இல்லை வர்தாபாய் மாதிரியே தாவூத் இப்ராஹிமை பார்க்க முடியாது. இப்போ வரைக்கும் டி குரூப் ஆக்டிவா இருக்காங்களா இந்தியாவில்? என்னை பொறுத்தவரையிலும் 100% இருக்காங்க. இது இந்திய உளவுத்துறைகளுக்கும் தெரியும், மகாராஷ்டிராவில் இந்திய அரசியல்வாதிக்கும் தெரியும் இந்த விஷயம். ஏன் கட்டுப்படுத்தாம இருக்காங்க? ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு தடா ரஹீம் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ரஹீம் பாய். வாங்க. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். குறிப்பாக தாவூத் இப்ராஹிம், இவரை பற்றி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் உறுதிப்படுத்த முடியல. ஒரு 3 முறை தாவூத் இப்ராஹிம் கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்திருக்கு. 4 முறை. 4 முறையா? நான் தேடி பார்க்கும்போது 3 முறை, நீங்க 4 முறைங்கிறீங்க. ஸோ 4 முறைக்கு மேல் கொல்லப்பட்டு விட்டார்னு செய்தியெல்லாம் வந்திருக்கு. அதை நம்மளால வெரிஃபையும் பண்ண முடியல. குறிப்பாக அவர் பாகிஸ்தானில் தான் இருக்காருன்னு எல்லாரும் சொல்றாங்க. பாகிஸ்தான் அரசாங்கம் அதை பற்றி எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் மௌனமாகவே இருக்காங்க. ஒரு கடந்த வருஷம் ஒரு ஆப்ரேஷன் மூலமாக ஹாஸ்பிட்டல்லையே அவரை தீர்த்து கட்டி விட்டார்கள் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் பார்த்தோம். உண்மையாலுமே தாவூத் இப்ராஹிம் இருக்காரா இல்லையா, ஏன் ஒரு தேடப்படும் குற்றவாளியா இந்தியாவில் அவர் அறிவிக்கப்பட்டிருக்காரு, குறிப்பாக தாவூத் இப்ராஹிம் என்ன பண்ணாரு ரஹீம் பாய்? தாவூத் இப்ராஹிமுடைய ஆரம்ப காலத்திலேருந்து நம்ம பேசணும்னு சொன்னால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன், ரவுடிஸ் யாரும் பிறக்கும்போது ரவுடிஸாக பிறக்கிறது இல்லை, உருவாக்கப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு போலீஸ்காரனுக்கு 2வது மகனாக மூத்த மகன் ஒருத்தர் இருக்கார், இப்ராஹிம் இத்ரிஸ்ன்னு. இவர் தாவூத் இப்ராஹிம் அவருடைய மூத்த அண்ணன். இவர் ஒரு போலீஸ்காரனுக்கு மகன்களாக இளைய மகனாக பிறக்கிறாரு. பிறந்த ஆரம்ப கட்டத்தில் கல்வி அங்கே இருக்கிற சூழல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் மோசமான சூழல் இருக்கும்போது இப்போ இவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே தாவூத்துடைய நடவடிக்கைகள் எல்லாமே முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா அங்கே எப்போவுமே பொம்பாயை பொறுத்தவரையிலையும் ஒரு கேங்ஸ்டரு, ஒரு ரவுடிஸு, அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் இவருடைய வாழ்க்கை கொஞ்சம் மாறுது. சின்ன வயசுலேயே கொஞ்சம் இதாகும்போது சண்டை, தெருச்சண்டை, இந்த டோங்கிரி பகுதிகளில் தெருச்சண்டை நடக்கிறது, அது அடி இதேமாரி கேஸில் உள்ளே போகிறது, சின்ன வயசுலேருந்தே போகிறது வர்றது இப்படியே இருக்காப்புல. அப்புறமா என்ன சொன்னால் சில திருட்டு வழக்குகளில், பண பறிப்பு வழக்குகளில், இப்படி நிறைய வழக்கு தாவூத் இப்ராஹிம் பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள், ஆரம்ப கால வழக்குகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. பட் ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிஸ்ட் ஃபேமிலி, இவர் ஒரு இஸ்லாமிஸ்டாக வாழ்ந்தாரான்னு சொன்னால் அது அறவே இல்லை. ஓகே, அறவே இல்லை. சாதாரணமான ஒரு இல்லை ஒரு சாதாரணமான ஒரு பெயர் தாங்கி முஸ்லீமாக தான் இருக்காப்புல. அவங்க அப்பா முஸ்லீமு, அவங்க அம்மா முஸ்லீம், அதனால இவர் முஸ்லீம். அந்த இஸ்லாமிய அடிப்படையில் இவர் எதுவுமே இல்லை. ஓகே, அந்த இறையச்சம் கொண்டவரெல்லாம் கிடையாது, எதுவுமே இல்லை. அப்படியே இருக்கும்போது அப்போ என்ன இருந்துச்சுன்னா இவங்க அண்ணன் எப்படின்னு சொன்னால் ஒரு மெயின் கேங்ஸ்டார் ஒன்று இருக்குது, பதான் கேங்ஸ்டார்னு சொல்லி. அந்த நேரத்தில்
80 85ல வந்து பார்த்தீங்கன்னா பதான் கேங்ஸ்டார்னு முக்கியமான ஒரு கேங்ஸ்டார் அந்த பதான் அப்படின்னு சொல்லிட்டு பதான். பதான் அவங்க அந்த கேங்ஸ்டார் வந்து பெரிய கேங்ஸ்டர் அது. அப்போ அந்த கேங்ஸ்டாருக்கும் இவங்க அண்ணன் இத்ரிஸ் இப்ராஹிமுக்கும் ஒரு சின்ன ஏதோ இவங்க அண்ணனும் ஒரு கேங்ஸ்டார் மாதிரி இருந்திருக்காங்க. ஓகே. அப்போ அந்த பதான் கேங்ஸ்டாரில் இருந்துட்டு பிரிஞ்சு இவர் தனியாக ஒரு ஏதோ ஒரு குரூப் ஆரம்பிக்கும் போது அப்போ அந்த பதான் கேங்ஸ்டார் வந்து என்ன பண்ணுறாங்க, இத்ரிஸ் அவங்க அண்ணனை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. ஓ! போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளிட்ட உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ வந்து இவன் சின்ன சின்ன வழக்கில் போயிட்டு வந்துட்டு இருந்தார் இல்லையா. அப்போ என்ன ஆகுது, அண்ணனுக்கு போட்டது பழி வாங்கணும். அப்போ அண்ணனுக்கு போட்டதுக்கு பழி வாங்கணுன்றதுக்காக இவர் என்ன பண்றாரு, ஒரு குரூப்பை உருவாக்கிக்கிட்டு இவரே ஒரு குரூப்ப ஃபார்ம் பண்றாரு. ஃபார்ம் ஒரு பண்ணி கேங்ஸ்டர் குரூப். அண்ணனுக்கு போட்டதுக்கு பதில் போடணும். ஓகே. ஒரு மோட்டிவ் தான் ரவுடிசம். ரவுடிசம் நம்ம தான். தமிழ்நாட்டுல எப்படி ரவுடிசம் இருக்குமோ அதே மாதிரி. கேங்ஸ்டர் அவ்வளோதான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா போட்டு அதே மாதிரி அந்த பதான் வந்து அந்த மெயின் கை அவரை வந்து போட்டுறாங்க. அந்த ரவுடியை போட்டுறாங்க. ஆனால் இதில் என்னன்னு சொன்னால் எல்லாமே முஸ்லீம் தான். ஓகே. பதானை வந்து போட்டுறாங்க. பதானை போடும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னா, அது ஒரு அந்த மும்பையே அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாரி ஒரு அட்டாக் அது. ஒரு பெரிய கேங்ஸ்டரா பதான்? பதான் பெரிய கேங்ஸ்டரு. அந்த கேங்ஸ்டர் போய் பதானை மறைஞ்சு இருந்து கொண்டுட்டு வந்ததில்ல இவங்க. பட்ட பகல்ல வந்து போய் ஒரு 10, 12 பேர போட்டு தள்ளிட்டு போய் பதானையும் போட்டு தள்ளிட்டு வராங்க. அது வந்து என்ன ஆச்சுன்னா, மகாராஷ்டிரா முழுக்க ஒரு பெரிய ஒரு பேசு பொருளா ஓகே. அந்த அந்த இஷ்யூ வந்து என்னதுன்னா, யாருன்னா தாவூத் இப்ராஹிம் என்று பார்த்தா தாவூத்ன்ற மாதிரி பெரிய ஒரு நேம், ஒரு லேபிள் உருவாயிருக்கு. ஓகே. லேபிள் உருவாயிருக்கும் போது அதுக்கு நடுப்புற வந்து என்னது சோட்டா ராஜன், சோட்டா ஷக்கீல் இது போன்ற இப்போ சொல்கிறேன் இல்லைங்களா, இப்போ ஆமா. சோட்டா ராஜன் எல்லாம் வந்து தாவூத்துக்கு அப்போசிட் குரூப்பில் தான் இருக்காப்புல. இருந்தாலும் வந்து ஆரம்பத்தில் வந்து சோட்டா ராஜன், சோட்டா ஷக்கீல் எல்லாமே வந்து ஒரு குரூப் தான் இவங்க எல்லாமே. ஓகே. ஒரு குரூப்பாக இருந்து தான் ஃபைட் பண்ணுறாங்க. அந்த ஃபைட்டிங்னா நாங்கெல்லாம் ரிவால்வர் தானே, இங்கே மாரி கத்தி கம்பு இல்லை, எடுத்தோன்னே ரிவால்வர் தெள்ள துப்பாக்கி தான். துப்பாக்கி தான் எல்லாமே. அப்போ அந்த இதில் வந்து ஒரு பேர் ஆக போலீஸ் தேடுது. போலீஸ் தேடும்போது நம்ம துபாய் ஓடிடுது. ஓ! அப்போ என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், இந்நிலையில் இன்னொரு முஸ்லீம் அவன் பேர் வந்து சையதா ஏதோ ஒரு பெரிய ஆள். அவர் வந்து தொழிலதிபராக இருக்காப்புல. அவரை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. தொழிலதிபர் ப்ளஸ் அரசியல்வாதியாகவும் இருக்காப்புல. அவரை வந்து போட்டுட்டாப்புல. போடும்போது போலீஸ் வந்து மகாராஷ்டிரா போலீஸ் வந்து அப்போ கடுமையாக தேடுது தாவூத் இப்ராஹிம் எப்படியாவது கைது பண்ணணும் அப்படின்னு. இப்போ தேடும்போது இவர் துபாய்க்கு போகிறாப்புல. ம். அப்போ துபாய்க்கு போயிட்டு அங்கே இருந்துக்கிட்டே என்ன பண்ணுறாரு, நிறைய சம்பவங்களை செய்கிறாப்புல. அதுக்கப்புறம் மறுபடியும் மும்பைக்கு வரும்போது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், இவர் ஒரு டான் டி குரூப் யாருன்னு சொன்னால் டி குரூப்பும் ஆகிடுது. ஓகே. ஓ! ஒரு கொலை பண்ணிட்டு துபாய் போறாரு. துபாய் போயிட்டு இந்தியா வரும்போது ஒரு பெரிய டானா தான் வராரா? டானாக தான் வராப்புல. ஓ! அது ஃபஸ்ட்டு அதான் சொன்னீங்களா, அந்த பதான் குரூப்பை பண்ணும்போதே பெரிய ஒரு கேங்ஸ்டர். கேங்ஸ்டர் ஆயிடுச்சு. கேங்ஸ்டர் ஆகிட்டு பெரிய அளவுக்கு ஆயிடுச்சு. அதன் பிறகு சில பல இது நடந்து அதன் பிறகு ஒரு தொழிலதிபர் யாரோ பெரிய ஆளை போடுறாங்க. ஆனால் எல்லாமே முஸ்லீம்கள் தான். அது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அந்த முஸ்லீம்கள் தான் கொலை. அவங்களுக்குள்ளே தான் சண்டை. அப்போ அவனை போகும்போது அப்போ மகாராஷ்டிரா போலீஸ் தீவிரமாக தேடும்போது தான் மும்பைக்கு போய் துபாய் துபாய் போயிடுறாரு. துபாய்க்கு ஓடிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஒரு 2 வருஷம் கழித்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் அமைதியான பிறகு வராப்பிறகு வரும்போது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், இவருக்கு மகாராஷ்டிராவில் வந்து அது மும்பை வந்து இவருடைய கட்டுப்பாடில் போயிடுது. ஓகே. கட்டுப்பாடில் அப்போ கட்டுப்பாடில் போனோடனே இவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு இறங்குறாரு. என்ன வேலைக்குன்னு சொன்னால், ரியல் எஸ்டேட்டு, பெரிய பெரிய பில்டர்ஸை தூக்குறது, காசு வாங்குறது. அதாவது அந்த தாவூத் இப்ராஹிமை கேட்காம எவனும் ஒரு பிட்டு இடம் கூட வாங்க முடியாது, ஒரு பிட்டு இடம் கூட விற்க முடியாதுன்ற சூழ்நிலையை பம்பாயை கொண்டு வந்துடுறாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமாக வந்து இவருக்கு பெரிய அளவுக்கு பொருளாதாரம் பொருள காரணம் என்ன சொன்னீங்கன்னா, மும்பை வந்து எப்படின்னு சொன்னால் அது ஒரு துறைமுக நகரம். ஆமா, ஆமா. அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், பவுடர் இந்த போதை வஸ்து இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து சர்வசாதாரணமா அவரு கடத்துறாப்புல. சாதாரணமா ஏதோ 1 கிலோ, 2 கிலோ இப்போ இந்த ஜாஃபர் சாதிக்கெல்லாம் கடத்தணும் 50 கிலோ, 100 கிலோலாம் இல்ல. டன் கணக்குல டன் கணக்குலயா? டன் கணக்குல டன் கடத்துறாங்க. கணக்குல எப்படி கடத்த முடியும்? அதான் இப்ப கப்பல் வழியா கடத்துறாங்க. ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லாமே அந்த நேரத்துல வந்து பெரிய அளவுக்கு இவங்களுடைய நெட்வொர்க். நெட்வொர்க். துபாயில உட்காந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு பெரிய அளவுக்கு நெட்வொர்க் இவங்க பாட்டுக்கு டன்னு கணக்குல இந்த பண்ணும்போது போதை மருந்து கடத்துவதற்கான நெட்வொர்க் தாவூத் இப்ராஹிம்க்கு எங்க கிடைக்குது? யூரோப் நாட்டுலேருந்து தான் வாங்குறாப்புல. எல்லாமே யூரோப் தான். யூரோப்பையும் பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா பக்கத்துல இருக்கிற நாடு, அந்த நாடு என்ன நாடு? அந்த மெக்சிகோ. மெக்சிகோலாம் பார்த்தீங்கன்னா, விவசாய தொழிலே அவங்க வந்து போதை விற்பனை பண்றது தான். ஆப்கானிஸ்தான் மாதிரி. ஆமா, ஆமா. குடிசை தொழில் மாரி தான். ஆப்கானிஸ்தான்ல கூட அந்த போதை உற்பத்தி பண்ண மாட்டாங்க. ஆனா, அந்த காய் இருக்கு. அதாவது பவுடர் இது இருக்கு இல்லையா? அது ஓகே. வந்து எப்படின்னா காய் இருக்கு. அத வாங்கி வெளிய வந்து என்ன பண்றாங்க, சில பேர் பண்றாங்க.
ஆனால் அங்கே மக்களுக்கே தெரியல இதில் வந்து போதை வஸ்தா அப்படி எப்படி இந்த கஞ்சா செடியை பார்த்தோன்னே கஞ்சா செடின்னு தெரியுமா? தெரியாது. அது செடின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை எடுத்து அறுத்து அதை வந்து ஊற வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் மண்ணில் போட்டு அந்த இதில் மூங்கில் கம்பில் போட்டு மண்ணில் புதைச்சி அதை மறுபடியும் எடுத்து அதை சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் அது போதை பொருள். அதுக்கு முன்னாடி வந்து போதை இல்லை. புரியுதுங்களா? அதேமாரி தான் அந்த காய் அந்த பவுடர் அபீம் என்ற அந்த காய் வந்து அந்த மலைகளில் நிறைய ஓகே. இருக்கு. அது வந்து ஆப்கானிஸ்தான். ஆனா இவங்க பொறுத்தவரையிலும் நீங்க மெக்சிகோலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க குடிசை தொழில் மாரி. அவன் 10 ஏக்கர் இடம் இருக்குன்னா, 10 ஏக்கர் தான் அந்த விவசாயம் பண்ணுவான். ஓகே. அதுவும் அமெரிக்கா உட்பட எத்தனை நாடுகள் படையெடுத்து அதை ஏதாவது அழிக்கணும், ஒழிக்கணும்னு பார்க்குறான் முடியல அவனுக்கு. அந்த மாரி ஒரு லிங்க் வந்து விரிவுபடுத்திட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, இவருக்கு வந்து காசு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு காசு. மும்பை முழுக்க வந்து எப்பவுமே பொருளாதாரம் வந்துச்சுன்னா, காச குடுத்தா எது வேணா சாதிக்கலாம் இல்லையா? ஆமா. காவல்துறையா இருக்கட்டும், நீதித்துறையா இருக்கட்டும், அரசா இருக்கட்டும், அப்புறம் வந்து சினிமா துறை, எல்லா துறையுமே வந்து பணத்தால அடிக்கிறாங்க. ஓகே. இப்ப சமீபத்தில கூட பார்த்தீங்கன்னா, சஞ்சய் தத் மீது வழக்கு என்ன வழக்கு? சோடா சைக்கிள் கிட்ட பேசுவாப்புல அந்த ஆடியோ வெளிய வந்துச்சு. அந்த வீடியோ ஆடியோ கான்ஃபரன்ஸ். சோட்டா சைக்கிள் கிட்ட பேசுனது. அப்ப கூட வந்து AK-47 வச்சிருக்காப்புல. அது மும்பை குண்டுவெடிப்பு நடந்த ஸ்பாட் என்னும்போது, அது என்ன ஆச்சு? பெரிய இஷ்யூ ஆகுது. இல்லன்னா மற்ற சாதாரண நேரத்தில பிடிச்சாங்கன்னா, அது பெரிய இஷ்யூவே இஷ்யூ இல்ல. கிடையாது. மும்பைய பொறுத்தவரையிலும் பெரிய இஷ்யூ இல்ல. அது தமிழ்நாடுனா பெரிய இஷ்யூ. மும்பைய பொறுத்தவரையிலும் வந்து துப்பாக்கி வச்சிருக்கிறது பெரிய இஷ்யூ இல்ல. இல்லைங்களா? அது அந்த மும்பை குண்டுவெடிப்பு காரணம் வந்து சோட்டா சைக்கிள் கிட்ட பேசுனது, இவர்கிட்ட AK-47 அப்புறம் அத தான் தடால கைது செய்யப்படுறாரு. இல்லன்னா கைதே செஞ்சிருக்க மாட்டாங்க ஓகே. அவர. அந்த மாரி நெறைய பேர்கிட்ட இருக்கு. அந்த மாரி கன் எல்லாம் அங்க மும்பைய பொறுத்தவரையிலும். புரியுதுங்களா? அப்போ இந்த ஒரு நெட்வொர்க் இவருக்கு வந்து விரிவுபடுத்திட்டு என்ன பண்றாரு, அப்படியே இருக்காப்புல. இருக்கும்போது அப்போ அரசியல் ரீதியா, அதாவது அது சிவசேனா கட்சியா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், யாரு அங்க வந்து வேட்பாளரா அறிவிச்சாலும், வேட்பாளர் வந்து டி குரூப் சார்பா வந்துரும். ஒரு அமௌண்ட் வந்துரும். ஓ! தேர்தல் ஃபண்டெல்லாம் குடுக்குறாரா? தேர்தல் ஃபண்டெல்லாம். இது நாள் வரையிலும் குடுத்துட்டு இருக்காராம். ஓகே. எனக்கு அதுதான் ஆச்சரியம். நீங்க நம்ம வந்து போன வாட்டி பேசும்போது, தாவூத் இப்ராஹிம் வந்து வந்து ஆள வச்சு முடிச்சுட்டு எல்லா ஆமா, தகவல் அதாவது சில பாகிஸ்தான் டிவி உட்பட நெறைய டிவியில சொன்னதன் அடிப்படையில நம்ம பேசியிருக்கோம். ஆமா. ஆனா, இப்ப கேட்கும்போது என்ன, இதுவரையிலும் அந்த போன்ற விநியோகம் நடந்துட்டு தான் இருக்கு. ம், 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 ம். 2வது வந்து திரைத்துறை. திரைத்துறையில பார்த்தீங்கன்னா திரைத்துறையில அவருடைய ஆதிக்கம் நெறைய இருக்குன்னு சொல்றாங்களே, உண்மையா அது? ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர்கள், மிகப்பெரிய டைரக்டர் எல்லாருமே வந்து தாவூத் இப்ராஹிம் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அது அவரு சொன்னா தான் திரைப்படமே ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு நிலையெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா அதெல்லாம்? 100 விழுக்காடுங்க. அதாவது திரைப்படத்துக்கு ஃபைனான்சியரே டி குரூப் தான். இன்ன வரையிலும் டி குரூப் தான். இப்ப தாவூத் இப்ராஹிம் இல்ல. டி குரூப். டி ஓகே, குரூப் கிட்டேருந்து பணம் வரும். ஃபைனான்ஸ். எல்லா திரைப்படங்களுக்குமே. அவங்க ஃபைனான்ஸ் பண்ணாத திரைப்படமே இல்லையாம். அந்த மாரியாம். ஓகே. நீங்க பாருங்க இதுவரையிலும் ஹிந்தி படங்கள் நெறைய வந்திருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க. அதில முஸ்லீம்கள தீவிரவாதியா, பயங்கரவாதி இங்க எப்படி துப்பாக்கி, பீட்ஸ் போன்ற படங்கள் வந்து, அதேமாரி அங்க நெறைய படங்கள் வரும். ஆமா, முஸ்லீம்களையே தீவிரவாதியா, ஆமா. பயங்கரவாதியா காட்டி. ஆனா தாவூத் இப்ராஹிம ஒரு சமூக விரோதியாகவோ, அல்லது ஒரு மிகப்பெரிய ரவுடியாவோ காட்டி ஒரு திரைப்படம் கூட வந்ததில்ல. காட்டிக்கிறது கிடையாது. ஆமா, நீங்க பார்த்துருக்கலாம் நீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? தாவூத் இப்ராஹிம் வந்து மும்பைல மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஆமா. இல்லைங்களா? அப்போ வந்து மும்பையில வந்து திரைத்துறை வந்து இவங்களுடைய கட்டுப்பாடுல. அதுவும் எப்போ 100% போகுதுன்னு சொன்னா, குல்ஷன் குமார்ன்னு டி சீரிஸ் அதாவது வீடியோ இருக்கு ஆமா. பார்த்தீங்களா? ஆடியோ, வீடியோ வீடியோ கேசெட். ஆமா. டி சீரிஸ். டி சீரிஸ்ன்னா இப்போ கூட நீங்க முன்னாடியெல்லாம் அந்த கேசெட் இருக்கு இல்ல பார்த்தீங்களா? இப்பயுமே டி சீரிஸ் இருக்கு. ஆமா. சவுண்ட் கம்பெனி. ஆமா. அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா, டி சீரிஸ் இருக்கும். அப்போ வந்து ஃபேமஸ் அது. அவன் வந்து பல லட்சம் கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி. அவன் சாதாரணமான நபர் இல்ல ஓகே. அவன். அவர் வந்து என்னன்னா, குல்ஷன் குமார் அவன் பேரு. அந்த டி சீரிஸுடைய ஓனர். அவர வந்து என்ன பண்றானுங்க, இவனுங்க வந்து டி குரூப் இறங்கி ஒர்க் பண்ணுது. எங்களுக்கு அதாவது 50% வேணும் அப்படின்ற மாரி கேட்குறாங்க பிசினஸ்ல. அதில முரண்பாடு வந்து அவர் ஒத்துக்கல. ஒத்துக்கலன்றதுனால வந்து பட்ட பகல்ல வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவருடைய அலுவலகத்திலேருந்து இறங்கும்போதே கார்ல இறங்குவாரு. காரோட வச்சு அடிச்சுருவானுங்க. ஷூட் அவுட். ஷூட் அவுட் பண்ணிருவாங்க. அது வந்து என்ன ஆச்சுன்னா, மகாராஷ்டிரா அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு அது. ஓகே. யார் யாரெல்லாம் பணம் வச்சிருக்காங்களோ, அவங்கள மிரட்டுறதே தொழிலா ஆமா, வச்சிருக்காங்களா? ஆமா. அது ஒரு ஒரு விதமான ஒரு இதுவாயிடுச்சு. வெறுப்பாயிடுச்சு அது. வெறுப்பாயிட்டு இவரு டி சீரிஸ் குல்ஷன் குமார் போட்டதுக்கப்புறம் வந்து மும்பையிலே இல்ல இவரு. வெளிநாடுக்கு ஏன்னு சொன்னா மும்பைக்கு வந்தோம்னு சொன்னா நம்மள அரெஸ்ட் புடிச்சு லாக் பண்ணிருவாங்க. பண்ணிடுவாங்க அப்படின்றது தெரியும். அப்ப என்ன பண்றாப்புல, அந்த நேரத்துல குல்ஷன் குமார் வழக்குல தான் வந்து சோட்டா சக்கீலு, சோட்டா ராஜன் போன்ற நபர்களே குற்றவாளிகளா ஓகே. இருக்காங்க. புரியுதுங்களா?
அப்போது அந்த குல்ஷன் குமாருக்கு பிறகு வந்து ஒட்டுமொத்த திரைத்துறையே வந்து இவங்கள வந்து ஒரு காட்ஃபாதர் மாரியே குல்ஷன் குமார் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஆள். அவனே போட்டாங்க, நேரடியாக போட்டாங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு வியாபாரத்தை தோற்கடிச்சாங்க அது பரவாயில்ல, இல்லது வேறு ஏதோ பண்ணுறாங்க அது வேறு விஷயம். நேரடியாக போட்டு தள்ளிட்டாங்கும்போது திரைத்துறையில் வேறு யார் வந்து இவங்கள மீறி செயல்படுவாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி ஒண்ணும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் அரசியல் ரீதியாகவும் கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ள இப்போ சிவசேனா உட்பட அங்கே இருக்கக்கூடிய அரசியல், காவல்துறை, அரசு எல்லாமே வந்து டி குரூப்புக்கு அகேன்ஸ்டாக இப்போ தான் கொஞ்சம் மாறுது. அதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க டி குரூப் போலீஸ் எல்லாம் சர்வசாதாரணமாக வந்து போகல. ஓகே. திரைப்படங்களில் சில திரைப்படங்கள் டான் வந்து போலீஸில் வந்து அவனுக்கு எஃப்ஐஆர் போடாத வாடா அப்படின்னு போட்டு எஃப்ஐஆர் போட்டால் கீழ்ச்சி போடுறதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அங்கே நேச்சுரலாக நடந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் வருஷக்கணக்கில் அப்படி நடந்து. அதாவது டி குரூப் எடுத்துகிட்டு போன போதைப் பொருள் யாருக்காக பிடிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு விதமான டான் ஓடிட்டு குல்ஷன் குமார் கொலைக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அப்படியே ட்ரெண்ட் மாறுது. ஓகே. ட்ரெண்ட் மாறும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அப்போ துபாய்க்கு போகிறார். அப்போது டி குரூப் எங்கே இருந்தாலும் வேட்டையாடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் போலீஸையும் இவங்க அடிக்கிறாங்க. அப்போ தான் போலீஸுக்கும் இவங்களுக்குமே சண்டை வருது. அது நிறைய போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் கொல்லப்படுறாங்க டி குரூப். அது இருக்கும்போது அப்போ சோட்டா சைக்கிள் வந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு ஓடிறாப்புல, அப்புறம் சோட்டா ராஜன் வந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு ஓடிறாப்புல. முக்கியமான நபர்கள் எல்லாமே வெவ்வேறு குரூப்புக்கு ஓடிடுறாங்க, ஒவ்வொரு நாட்டுக்கு ஓடிடுறாங்க. இருந்தாலும் இவங்களுடைய அந்த டி குரூப்பை முழுக்க வந்து போலீஸால் அடிக்க முடியல. அப்போ அந்த நேரத்தில் தான் 92 பிளாஸ்ட் ஆகுது. ஓகே. அப்போ 92 பிளாஸ்ட்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கிய காரணம் வந்து என்ன சொன்னால் அந்த கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில் வந்து மும்பையில் வந்து முஸ்லீம்களுடைய இது நிறைய பாபர் மசூதி கலவரத்துக்கு மும்பையில் ஒரு கலவரம் நடக்குது. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு மும்பையில் கலவரம். அந்த கலவரத்தில் முஸ்லீம்கள்லாம் கொல்லப்படுறாங்க. நிறைய இதாவது அதில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது யாருன்னா யாக்கூப் மேனனுடைய குடும்பம். அதில் அவருடைய சகோதரர் ஒருத்தர் இறந்துட்டார். அவருடைய குடும்பத்தில் நிறைய சொத்துக்கள் வந்து அழிச்சிட்டாங்க. ரொம்ப பெண்களெல்லாம் ரொம்ப மோசமான நிலைக்கு போனதுனால அவன் விரக்தியின் உச்சத்தில் அவன் பல கோடிக்கு அதிபதி. அவன் யார்? யாக்கூப் மேனன். அவன் சாதாரணமான நபர் இல்லை. மேமன் குடும்பம் பயங்கரமாக அவங்க பொருளாதாரத்தில் வந்து வியாபாரம் எல்லாமே தொழில். அவன் வந்து ரவுடிஸ் இல்லை, நியாயமான ஒரு இஸ்லாமிஸ்டாகவே இருந்திருக்கான் தொழில். அப்படிங்கும்போது அவன் தான் இந்த பிளாஸ்ட்டுக்கு முக்கிய காரணம். சிபிஐ சொல்லுது, நான் சொல்கிறது இல்லை, சிபிஐ தான் சொல்லுது. பட் அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அதில் வந்து தாவூத் இப்ராஹிம் பேரும் சேர்த்துறாங்க. ஓகே. எப்படி அந்த கேஸில் வந்து தாவூத் இப்ராஹிம் பேரை சேர்க்குறாங்க? எப்படின்னு சொன்னால் இந்த வந்து ஒரு சர்வதேச அளவுக்கு எப்போவுமே வந்து போலீஸை பொறுத்தவரை அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரை போட்டால் இந்த இஷ்யூக்கு இப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் இருந்த நாகேந்திரன் தூக்கிட்டு வந்து போட்டாங்க பார்த்தீங்களா? கேஸ் நிற்க போகிறதில்லன்னு வைங்க. ஏன்னா அவர் சிறையில் இருந்துட்டு எப்படி சதி பண்ணார், அந்த சதியை எப்படி வெளியே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணாங்கன்னா அப்போ சிறைத்துறையும் போலீஸ் துறை தான் மாட்டோம். ஆனால் கேஸில் நிற்காது இல்லைங்களா? அதேமாரி தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தாவூத் இப்ராஹிமை போட்டுன்னு சொன்னால் இந்த வழக்கு பெரிய அளவுக்கு பேர். அப்போ தாவூத் இப்ராஹிமை போட்டு என்ன பண்ணுறான், அதுலேருந்து இந்தியாவுக்கு வரதே அவர் நிப்பாட்டாப்பு. எங்கே தான் இருக்கார் அப்போது 92க்கு அப்புறம்? ஏங்க அதன் பிறகு இந்திய உளவுத்துறைக்கும் தெரியும், ராக்கும் தெரியும், எங்கே இருக்கார் என்ன இருக்கார் எல்லாமே தெரியும். என்னன்னு சொன்னீங்கன்னா இதே மற்ற நபர்களாக ஏன் சொன்னால் தாவூத்தை பொறுத்தவரையிலையும் இவங்க வந்து எப்படின்னா ஒரு கேங்ஸ்டராக தான் இந்திய உளவுத்துறையே பார்க்குது, ராவும் அப்படி தான் பார்க்குது. ஓகே. ஆனால் சில ஊடகங்களில் வந்து அவரை வந்து பெரிய டெரரிஸ்ட் மாரி பார்க்கறதே தவிர இன்றைக்கி அமெரிக்கா FBI கூட வந்து அவரை வந்து அந்த தேடப்படும் குற்றவாளி பட்டியலில் ஏன் சேர்த்துருக்கான்னு சொன்னீங்கன்னா ஐரோப்பியா நாடுகளில் வந்து போதை இது மாஃபியா ஆப்ரேட் பண்ண விஷயத்துக்காக தான் பல ஆயிரம் கோடி வந்து எல்லா நாடுகளையும் அவங்களுடைய முதலீடு இருக்குது, புழங்கல் இருக்குது. அதுக்காக தான் அந்த ஒரு FBI கூட அவங்க ஒரு குற்றப்பத்திரிகையில் சேர்த்துருக்கானே தவிர மற்றபடி நேரடியான தொடர்புகள் எதுவுமே இல்லை. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம், பேரளவுக்கு முஸ்லீம் தான் இன்ன வரையிலையும் சொல்கிறாங்க. ஓகே. இன்ன வரையிலையும் ஒரு ரிலீஜியஸில் பெரிய நாட்டு இல்லாத நபர் அவர். அப்போ பாகிஸ்தான் வந்து எப்பவுமே பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு நபருன்னா இந்தியாவுக்கு கூப்பிட்டு வந்து அடைக்கலம் கொடுக்கும், இந்தியாவுக்கு எதிரான நபருன்னா பாகிஸ்தான் கூப்பிட்டு போய் அடைக்கலம். புரியுதுங்களா? அப்போ அந்த அடிப்படையில் என்ன ஆகுதுன்னா இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளியை சேர்த்துட்டு பெரிய அளவு பண்ணும்போது பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. அவன் பாகிஸ்தான்றாங்க. சில பேர் என்ன சொன்னால் துபாயிலே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ மில்லியன் ட்ரில்லியன் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது இருக்கான். யாருக்கு? தாவூதுக்கு பல மில்லியன் கோடி இது இருக்கான் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. தாவூத் இப்ராஹிம்னு ஃபோட்டோ பார்த்தா ஒரு இளமையான ஒரு ஃபோட்டோ தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது, இன்டர்நெட்லேயே பார்க்க முடியுது. தாவூத் இப்ராஹிம்க்கு ஒரு எவ்வளோ வயசு இருக்கும்? ஏன் அந்த ஃபோட்டோ மட்டுமே தான் சோஷியல் மீடியாவில் இருக்குது? ஏன் அந்த ஃபோட்டோ மட்டுமே தான் இன்டர்நெட்டில் இருக்குது? ஏன் மற்ற ஃபோட்டோக்கள் எதுவும் நம்மளால ஏன் பார்க்க முடியல? ஏன்னு சொன்னால் அதுக்கு பிறகு இந்தியாவிலே வரல, அவர் ஃபோட்டோவே இல்லை.
இப்போ இங்கேயே வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து பேசினாரு, நம்ம உட்காந்து பேசியிருப்போம். அவர் தான் தாவூத் இப்ராஹிம்னு தாமரைக்கும் தெரியாது, ரஹீமுக்கும் தெரியாது. ஓ! ஓகே. புரியுதுங்களா? ஏன்னு சொன்னா, இப்போ 54ல பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 80, 82, 83 வயசு இருக்கும். அப்ப தாத்தா, கொள்ளு தாத்தா மாரி இருப்பாரு அவரு. ஓகே. புரியுதுங்களா? ஃபேக்ட் அதான். அவர் உயிரோட இருந்தாருன்னா 85, 84 வயசு கிட்ட ஆகும் அவருக்கு. அப்ப அது போன்ற நபர் வந்து எங்க வந்தாலும் இந்தியாவுக்கே வந்து போனாலும் இப்பதான் வந்து பாஸ்போர்ட் தான் எப்படி வேணா எடுக்குறாங்க இல்லையா? இந்தியாவுக்கே வந்து போனாலும் சரி, இல்ல மும்பையிலே தங்கியிருந்தாலும் சரி, ஆள்காட்டி இவர் தாங்க அவருன்னு சொல்றதுக்கு முன்னாடி யாரும் அவர கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. இன்னும் ஒரு 84 வயசு இருக்குமா தாவூதுக்கு? ஆமா. 84 வயசு இருக்கும். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, 2016ல ஒரு இது வந்தது. என்னன்னு சொன்னீங்கன்னா, அவர வந்து ஒரு நடக்கும்போது முட்டி இதுவாயிடுச்சு. அப்போ மூட்டு அறுவை சிகிச்சைக்கு போம்போது தவறான ஆப்ரேஷன் பண்ணி அத இத பாய்சன் இது அதாவது மருத்துவர்கள் வீட்ல வச்சு வைத்தியம் பார்த்தாங்க. அத தவறா இதுவாயிட்டு அவரு ஆள் இறந்துட்டாருன்ற மாரி பெரிய அளவுக்கு இந்தியாவுல வந்து பெரிய அளவுக்கு பேச ஓகே. பொருளாச்சு. அப்புறம் 2017ல மறுபடியும் என்ன ஆச்சுன்னா, அவரு வந்து ஒரு அட்டாக்ல வந்து தப்பிச்சு போனாரு. அப்போ ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு 2017ல ஆயிடுச்சு. 2020ல வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, அதே மாரி வந்து அவருக்கு வந்து திடீர்னு ஒரு 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 அட்டாக் நடந்து அதில அவரு முடிஞ்சுட்டாருன்னு சொல்லி ஒரு ஒரு ஆமா. விதமா ஓடிச்சு. அதன் பிறகு நம்ம பேசுன 23. 23ல என்ன ஆச்சுன்னு சொன்னா, அது வந்து பாகிஸ்தான் சில டிவிகளே ஒளிபரப்புனான். என்னன்னு சொன்னீங்கன்னா, தாவூத் இப்ராஹிம் வந்து என்ன ஆச்சு? ஹூ இஸ் தாவூத் இப்ராஹிம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. எங்க அவரு அப்படின்னு. அப்போ வந்து அந்த அந்த டிவியினுடைய நெறியாளர் என்ன சொன்னாங்க, நான் வந்து தாவூத் இப்ராஹிமுடைய சம்பந்தி ஜாவித் மியாந்தத் கிரிக்கெட் பிளேயர் இருக்காருல்ல, ம். அவருடைய மகள தானே ஓகே. கட்டியிருக்காரு மகனுக்கு. நான் அவருடைய சம்பந்திய கான்டாக்ட் பண்ணேன். எப்பவுமே சாதாரணமான ஒரு டிவி பேட்டின்னா கூட, உடனே ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஜாவித் மியாந்தத் வந்து இந்த விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல. 2வது எனக்கு ஃபோனும் பண்ணல. நானும் ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்தேன். ஓகே. ஒரு நெறியாளர், பெண் நெறியாளர் ஓகே. சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு சந்தேகம் உறுதி அப்படி. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று கொல்லப்பட்டதா சொன்னாங்க. நேற்றிலிருந்து இன்று வரையிலும் வந்து இன்டர்நெட்ட ஃபுல்லா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா. பாகிஸ்தான்ல அந்த டைம்ல வந்து இன்டர்நெட் பிளாக் இன்டர்நெட்டே பண்ணாங்க. பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னு இவ்ளோ விஷயம் சொன்னதுக்கு பிறகு கூட, அது இந்நிலையில இன்னொன்னு ஆகுது. அதாவது பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்திக்குறிப்புல வந்து, அவரு வந்து அதாவது பாகிஸ்தானுடைய காட்ஃபாதர் டெத் ஆயிட்டார். இறந்துட்டார். அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ட்வீட் வந்ததாகவும், ஆமா. அது எல்லா செய்தி ஊடகங்களும் இங்க கூட இந்தியாவுலயும் வந்தது எஸ். வந்தது. பட் அது ஃபேக்ட் செக் மூலியமா அந்த இதுவே வந்து பொய். அதாவது அந்த மாரி செய்தி அதாவது பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை செயலகம் மூலியமா ஒரு ஒரு போஸ்ட் கூட வரல. இல்ல இல்ல இல்ல. அந்த ஐடியே ஃபேக்ட் ஓகே. அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அப்போ உயிரோட இருக்காருன்னு தான். அப்போ எங்க இருக்காரு? எப்படி இருக்காருன்னு. அப்பதான் நான் ஒரு நண்பர கேட்கிறேன். அவர் எந்த நாட்டுலங்க அவருக்கு சொத்து அதிகமா இருக்கும் பாகிஸ்தான் அப்படிங்கும்போது, அப்ப அவர் சொல்றாரு, எந்த நாட்டுல இல்லன்னு கேளுங்க. ஓகே. உலகம் முழுக்க அவருடைய இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. நீங்க வந்து புள்ளிவிவரத்தோட பார்த்தீங்கன்னு சொன்னா, உலக பணக்காரர்கள்ல நம்பர் 1 லிஸ்ட்க்கு போகக்கூடிய ஒரு நபரா தான் தாவூத் இப்ராஹிம் இருக்காப்புல. அதெல்லாம் வந்து ஸ்மக்லிங் பண்ண பணம் தானா? எல்லாமே அப்படிதான். அவரு நேர்மையா, உண்மையா நீங்க வந்து ஹாஜி மஸ்தானியோ, இல்ல வர்தாபாய் மாரியே வந்து தாவூத் இப்ராஹிம பார்க்க முடியாது. இவங்கலாம் வந்து ஒரு கேங்ஸ்டர் மாரி இருந்தா கூட நியாயத்துக்காக பண்ணாங்க. இவங்ககிட்ட நியாயம்லாம் இல்ல. அதான் ஓகே. சொன்னேனே ஆரம்பத்தில நீங்க வந்து அ அவங்க கொலை பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் தான். ஓகே. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தாவூத் இப்ராஹிம பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய இஸ்லாமிஸ்ட் அவர வந்து எப்போ இஸ்லாமிஸ்ட்டா சில முஸ்லிம்கள் பார்க்க தோணுனாங்கன்னு சொன்னா, மும்பை குண்டடிப்புக்கு அவர் தான் ஏ1 குற்றவாளியா இந்திய அரசு ஓகே. சேர்த்ததில்ல. ஓகே. சேர்த்ததுக்கப்புறம், அப்பா இவரு முக்கியமான ஆள் போல இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க தவிர, அதுக்கு முன்னாடி வரையும் மும்பைய பொறுத்தவரையிலும் அவன கண்டா பயப்படுவாங்க. ஓகே. இப்போ தாவூத் இப்ராஹிம் இருக்காரா? இல்லையா? இருக்காரா இல்லையான்னா ராக்கு தெரியும் நல்லா. ராக்கு தெரியுமா? ராக்கு தெரியும். ஆனா ஏன்னா, உண்மையிலே இறந்திருந்தாருன்னா, இந்நேரம் செய்தி வெளிய வந்துரும். ஓகே. ஏன்னா, இதுவரையிலும் பாகிஸ்தானா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், நீங்க பாகிஸ்தான் அரசு வெளியிலனா கூட துபாய் அரசு வெளியிட்டுரும். ம். ம். ஏன்னா, பல மில்லியன், ட்ரில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஓகே. ஒரு நபரு, இறந்துட்டாங்கன்னா, இறந்துட்டாங்கன்னு சொல்லாம இருக்க முடியாது. புரியுதுங்களா? ஓகே. ஏன்னா ஆனனப்பட்ட நம்ம ஒசாமா பின் லாடனே இறந்தத செய்திய வந்து எவ்வளோ ஃபர்ஸ்ட்டு மறைச்சாலும், ஆம். அதன் பிறகு வந்து எல்லா நாடும் அறிவிச்சுச்சா இல்லையா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்டு பாகிஸ்தானே வந்து இல்லன்னாங்க. ஓகே. அப்புறம் ஆப்கானிஸ்தான் இல்ல உயிரோட தான் இருக்காருன்னாங்க. ஆனா, அதன் பிறகு எல்லாம் அமெரிக்கா சொன்னாங்க. அமெரிக்கா சொல்லிச்சு. சொல்லி ஒரு 2, 3, 4 மாசத்துக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு, எல்லா நாடும் அறிவிச்சுட்டாங்க. ஆமா, ஒசாமா பின் லாடன் இறந்துட்டாரு.
இப்போ அப்படி இருக்கும்போது தாவூத் இப்ராஹிம் விஷயத்தை இதுலயும் யாருமே அறிவிக்கலைன்னு சொன்னா, ஓகே. அப்போ உயிரோட இருக்காருன்னு தான். ஓகே. தாவூத் வந்து ராவோட ஹிட் லிஸ்ட்ல இருக்காரு. ரா வந்து ஏகப்பட்ட கவுண்டர் ஆப்பரேஷன்லாம் பண்ணுவாங்க. ஏன் தாவூத் கிட்ட எந்த ஒரு கவுண்டர் ஆப்பரேஷனும் ரா பண்ணல? பண்ணியிருக்கலாம். வெளிய தெரியாம இருக்கலாம். கொன்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கனடால என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஏங்க நான் சொல்றேன், இந்தியாவுடைய வந்து ரொம்ப திறமையான அதிகாரிகள் தான். ஒரு கட்டமைப்புள்ள ஒரு இது. அதாவது வெளிநாட்டில் உளவு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. உளவுத்துறை ரா. ஆனா ரா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த புகைப்படத்த தவிர, இப்ராஹிமுடைய புகைப்படம் எடுக்க முடியலன்னா, இதிலேயே நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப எந்த அளவுக்கு தாவூத் இப்ராஹிம் இருக்காருன்றது. ஓகே. புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லன்னு சொன்னா, இந்நேரம் ஃபோட்டோ வெளியிட்டிருப்பான். ஃபோட்டோ வெளியிட்டிருந்தா அது பாகிஸ்தான்ல இல்ல, எந்த நாட்டில இருந்தாலும் என்ன ஈஸியா பண்ணியிருக்காங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ ஃபோட்டோவே வெளிய வரலன்னு சொல்லும்போது, யாருக்குமே தெரிய வாய்ப்பில்ல. இப்போ ஓகே. இந்திய அரசு என்ன பண்ணுச்சு, சோட்டா ராஜனை கூட்டு வந்து, அவன் வந்து ஏதோ ஒரு நாட்ல பிடிச்சாங்க. பிடிச்சு கூட்டு வந்து அவன பிரெயின் வாஷ் பண்ணி, அ அரசுக்கு இந்திய அரசுக்கு ஆதரவா இறங்கி, அவன் தாவூத் டி குரூப்புக்கு அகைன்ஸ்ட் ஆயி, அத கூட வச்சு பார்த்தாங்க. ஆமா. ஒண்ணும் முடியலையே! அப்போ அந்த அளவுக்கு வந்து பொருளாதாரம் தான். பணம். ஓகே. யாருக்கும் பணம் இருக்குன்னு சொன்னா, சாதாரணமா யாருமே நெருங்க முடியாது. நம்ம பணம் இல்லன்னும்போது நம்ம போய் வெளிய போய் காசு வாங்குனா தான் இன்னாருன்னு தெரியும். ஆமா. இப்போ இந்த ரவுடிஸ் கூட தலைமறை ஆயிடுவாங்க. தலைமறை ஆயிட்டா உண்மையிலே ஃபோனெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு, அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தானா யாருமே கண்டுபிடிக்க முடியாது. பட் இவங்களுக்கு பொருளாதாரம் தேவை. அப்ப 4 பேர்கிட்ட கேட்க போறாங்க. கேட்க போகும்போது லிங்க் எடுத்து தான் போலீஸ் வந்து பிடிக்குது. ஓகே. இப்போ வரைக்கும் டி குரூப் ஆக்டிவா இருக்காங்களா இந்தியாவுல? என்ன பொறுத்தவரையிலும் 100% இருக்காங்க. இது இந்திய உளவுத்துறைகளுக்கும் தெரியும். மகாராஷ்டிரால இந்திய அரசியல்வாதிக்கும் தெரியும் இந்த விஷயம். ஏன் கட்டுப்படுத்தாம இருக்காங்க? இப்ப ஏதோ அந்த ஒரு இந்த வேலையில இறங்குறது இல்ல அவங்க. ஓகே. முன்ன மாரி இல்லாம, இப்போ வந்து பிசினஸ் இதுல ஃபுல்லா ஓகே. இறங்கிட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, பல 1000 கோடி சொத்து வந்து முடக்கி வச்சிருக்கு இல்லையா? சிபிஐ வந்து வழக்கு போட்டு முடக்கியிருக்கு. அது முடக்குனதுக்கு அப்புறம் கூட ஒண்ணுமே அவங்க பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஆக்டிவா தான் இருக்காங்க. ஆக்டிவா தான் இருக்காங்க. ஓகே. மும்பையிலயும் இப்பயும் அந்த திரைத்துறையில உங்களுக்கு ஆதிக்கம் இருக்கா? 100% இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க ஜெயிலுக்கு போனீங்கன்னா, மும்பை மகாராஷ்டிரா ஜெயில்ல நீங்க எந்த ஜெயிலுக்கு போனாலும், ஒரு பிளாக் டி குரூப்புக்கு இருக்கும். ஓ! இன்னைக்கு அட் பிரசன்ட் நான் சொல்லுவேன். மகாராஷ்டிரால 4, 6 ஜெயிலு ஏதோ இருக்கு. மத்திய சிறைகள். அந்த 6 மத்திய சிறைக்கு போனாலும், ஒவ்வொரு மத்திய சிறையிலும் டி குரூப்ன்னு இருக்கும். ஒரு பிளாக் இருக்கு. அப்ப டி குரூப்ன்னு பிளாக் இருக்குன்னு சொன்னா, அந்த காலத்திலேருந்து தாவூத் இப்ராஹிம் ஆக்டிவா இருந்தாரு. சோட்டா ராஜ் இருந்தாரு. சோட்டா சகில் இருந்தாரு. இது போன்ற பெரிய பெரிய கமாண்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஆமா. அப்ப இருந்தாங்க. ஓகே. இதுவரையிலும் இருக்கு அந்த பிளாக்ல. அப்பனா ஆக்டிவா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ எப்படி குடுப்பாங்க? அதுதான் எப்படின்னு தெரியல. அது இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன்னு சொன்னா, டி குரூப்ப பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் தான், கிறிஸ்டின் தான் அப்படின்னு இல்ல. அதுல வந்து எல்லாருமே இருக்காங்க. ஓகே. முஸ்லீம் இருக்காங்க, இந்து இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஓகே. நன்றி ரஹீம் பாய். குறிப்பாக ஒரு தாவூத் இப்ராஹிம் பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. ஒரு சாதாரண ஒரு போலீஸ்காரனின் மகனாக பிறந்த ஒருத்தவர் எப்படி வந்து ஒரு நிழலுலக டானா மாறினாருங்கிற பின்னணிய பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரஹீம் பாய்.